அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க சந்தோஷ். நான் 2024, 25ல நடந்து முடிஞ்ச குரூப் 2 2A எக்ஸாம்ல ஸ்பெசிஃபிக்கா குரூப் 2A கிளியர் பண்ணி அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டர் இன் லோக்கல் ஃபண்ட் ஆடிட் போஸ்டிங் எடுத்திருக்கேன். இது குரூப் 2A கீழ வரக்கூடிய ஒரு அசிஸ்டன்ட் கேடர் போஸ்ட். அப்புறம் இன்னொரு விஷயம்னா, கமெண்ட்ல நிறைய பேரு நிறைய வரிசையா கொஸ்டின் கேட்டுட்டே இருக்கீங்க. ஃபர்ஸ்ட் வந்து நிறைய பேர் என்ன கேட்குற கொஸ்டின் என்னன்னா, உங்களோட ஏஜ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கொஸ்டின் கேட்டே இருக்காங்க. என்னோட ஏஜ் வந்து நான் எக்ஸாம் கிளியர் பண்றப்ப என்னோட ஏஜ் வந்து 21. இப்போ கரண்ட்ல என்னோட ஏஜ் வந்து 22. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னன்னா, இன்னொன்று அதிகமாக கமெண்ட் வர்றது என்னன்னா, உங்களோட ஸ்டடி பிளான் பற்றி ஒரு வீடியோ போடுங்க, நீங்கள் எப்படி படிச்சீங்க அப்படின்ற வீடியோ போடுங்க. அப்படி ஒரு சில காரணங்களுக்காக என்னால் வீடியோ வந்து லாங் வீடியோ கொடுக்க முடியல. ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் கேட்டதுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸ் இருக்குது. ஸோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எப்படி நான் படித்தேன், என்னோட ஸ்டடி பிளான் எப்படி நான் படித்தேன், ஷெட்யூல் எப்படி போட்டு படித்தேன், எப்படி ஷெட்யூல் போடுறது அப்படின்றதெல்லாம் வரிசையாக நான் சொல்கிறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். எந்த ஒரு விஷயத்தையும் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு சில விஷயத்த நம்ம வந்து கன்சிடர் பண்ணணும். ஒரு விஷயத்த நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுறோன்னா, அது எதுக்காக ஸ்டார்ட் பண்ணுறோம், ஏன் ஸ்டார்ட் பண்ணுறோம், அதுக்கு உண்டான என்னென்ன தேவைப்படுது அப்படின்றதெல்லாம் நம்ம தெரிஞ்சுட்டா தான் அந்த விஷயத்த நம்ம அடைய முடியும். ஃபர்ஸ்ட் வந்து கோல், இலக்கு. ஒரு விஷயம் ஆரம்பிக்கிறோம்னா அந்த விஷயம் தான் நம்மளோட இலக்கா இருக்கும். அதை நோக்கி தான் நம்ம ஓட போகிறோம். ஸோ வந்து இலக்குன்றது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். ஏன்னா எந்த ஒரு கோலுமே இல்லாமல் நம்ம ஓட போகிறதில்ல. நான் குரூப் 4ல ஒரு போஸ்டிங் எடுக்கணும், இல்லை குரூப் 2ல ஒரு போஸ்டிங் எடுக்கணும், இல்லை குரூப் 1 இல்லை யூபிஎஸ்சி அப்படின்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டு தான் அதுக்கு உண்டான சோர்சஸ் என்னன்றதெல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு ஸோ அதை நோக்கி ஓடுவோம். ஃபர்ஸ்ட் வந்து கோல் ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட் வந்து அந்த கோல் ஃபிக்ஸ் பண்ணிட்டா மட்டும் போதாது. அதை சார்ந்து நம்ம தேடிக்கிட்டே இருக்கணும். தேடல் இருந்துகிட்டே இருக்கணும். டெய்லி அப்டேட்ஸ் இருக்கணும். அந்த இலக்கை சார்ந்த தேடல் இருந்துக்கிட்டே இருந்தால் தான் உங்களால் அந்த இலக்கை அடைய முடியும். ஸோ வந்து தேடல்ன்றது இலக்கை அடையிறதுக்காக தேடல் ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட் அதுக்கு அடுத்தது கன்சிஸ்டன்சின்றது ஒரு விஷயத்த நீங்கள் தொடர்ந்து செஞ்சாதான் அது வந்து ஃபுல்ஃபில் ஆகும். இன்னைக்கு நான் வந்து 10 பாடம் படிச்சுட்டேன், 10 நாள் கழிச்சு இன்னொரு 10 பாடம் படிக்கணும்னா அது வேஸ்ட்டு. ஒரு நாளைக்கு ஒரு பாடம் படித்தாலும் வந்து டெய்லி படிக்கணும். கன்சிஸ்டன்சின்றது ரொம்ப முக்கியம். அதுக்கடுத்து டைம் மேனேஜ்மெண்ட். டைம்ன்றது போனால் திரும்ப வராது, எல்லாருக்குமே தெரியும். ஸோ வந்து டைம் வேஸ்ட் பண்ணுறவங்களுக்கு சொல்கிறேன், டைம் வேஸ்ட் பண்ணாமல் அது எவ்வளோ நீங்கள் வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்க முடியுமோ அதை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கினா தான் உங்களால் இலக்கை சார்ந்து போக முடியும், அதை நெருங்க முடியும். அந்த டைமை வேஸ்ட் பண்ணிங்கன்னா ஸோ உங்களை வந்து அந்த டைம் திரும்ப வராது. ஸோ ஒரு ஷெட்யூல் போட்டு வச்சுட்டு அந்த ஷெட்யூல் படி நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஸோ டைம் வேஸ்ட் பண்ண மாட்டீங்க. ரீல்ஸ் பார்க்குறது, ஷார்ட்ஸ் பார்க்குறது இதெல்லாம் வந்து வேஸ்ட். ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸர் ஆகணும்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க, அது சார்ந்து நீங்கள் போகிறப்ப இதெல்லாம் உங்களுக்கு வந்து தடைக்கற்கள். இதை நீங்கள் வந்து பீட் பண்ணி போனால் தான் உங்களால் ஒரு அச்சீவராக மாற முடியும். ஸோ வந்து டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. அதுதான் 4வது விஷயம். நெக்ஸ்ட் வந்து நான் எப்படி படித்தேன் அப்படின்ற கேள்விக்கான பதில் இது. நான் எப்படி படித்தேன்னா, ஃபர்ஸ்ட் வந்து நான் எக்ஸாம் டேட் என்னைக்குன்னு சொல்லிட்டு அதை நான் ஃபிக்ஸ் பண்ணிடுவேன். அந்த டேட்டுக்கு முன்னாடி எத்தனை நாள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கவுண்ட் பண்ணி அந்த டேட்டுக்கு முன்னாடி உண்டான 15 நாளை நான் என்னோட ஷெட்யூல் போடுறதுக்கான ப்ராசஸ் சொல்கிறேன், நான் எப்படி போடுறேன்றத. அந்த அந்த எக்ஸாம் டேட் கடைசி டேட்டுக்கு முன்னாடி ஒரு 15 நாளில் ஷெட்யூலில் நான் சேர்த்த மாட்டேன். பின்னாடி நான் ஷெட்யூல் உங்களுக்கு காட்டுறேன் என்னோட ஷெட்யூலை. ஸோ அதுக்கு முன்னாடி அந்த 15 நாள் அந்த எக்ஸாம் டேட்டோட சேர்த்து 15+1 எக்ஸாம் டேட் 16 நாள் கழிச்சுட்டு மீதி எத்தனை நாளுக்கு இருக்குது அப்படின்றத நான் கால்குலேட் பண்ணி அதுக்கு ஏற்ற மாதிரி என்னோட ஷெட்யூல் போடுவேன். தமிழ், ஜிஎஸ், மேக்ஸு இதெல்லாம் எந்தெந்த சப்ஜெக்ட்டு எவ்வளோ ப்ரியாரிட்டி கொடுத்து பண்ணன்றதை நான் வந்து பின்னாடி காட்டுறேன். ஸோ வந்து ஃபஸ்ட்டு எக்ஸாம் டேட்டுக்கு முன்னாடி ஒரு 15 நாள் நான் விட்டுருவேன். அது வந்து ஃபைனல் ஷெட்யூல். அது ஃபாஸ்ட் ரிவிஷனுக்காக. அதுக்கு முன்னாடி உண்டான நாட்கள் வந்து நான் ஒரு சில சப்ஜெக்ட் நம்ம வந்து வீக்காக இருப்போம், அதெல்லாம் பில்ட் பண்ணுறதுக்காக அதுக்கேற்ற மாதிரி ஷெட்யூல் அது போடுவோம். அதுக்கடுத்து லிமிட்டட் சோர்ஸ் வந்து லிமிட்டடாக இருக்கணும். ரொம்ப அதிகமாக சோர்ஸ் வச்சுக்கிட்டிங்கன்னா, சோர்ஸஸ்னால் புக்ஸஸ் சொல்கிறேன், நிறைய மெட்டீரியல்ஸ் படிச்சிங்கன்னா உங்களுக்கு இங்கே படிச்சுட்டு அங்கே படிச்சிங்கன்னா அங்கே வேற வேலை சொல்லியிருப்பாங்க. ஒரே சப்ஜெக்ட்டுக்கு 2 மெட்டீரியல் படிக்கிறத ஒரு சப்ஜெக்ட்டுக்கு ஒரு மெட்டீரியல் வச்சுட்டு அது நீங்கள் தொடர்ந்து படித்தா அதில் நீங்கள் ஸ்ட்ராங் ஆகலாம்.
இங்க சொல்லியிருக்கிறது தான் அங்க சொல்லியிருக்க போறாங்க. அந்த வே ஆஃப் இதுதான் உங்களுக்கு மாறுமே தவிர, கன்டென்ட் வந்து ஒண்ணா தான் இருக்கும். ஸோ வந்து அந்த மெட்டீரியல் நல்லாருக்கும், இந்த மெட்டீரியல் நல்லாருக்கும்னு ஜம்ப் ஆகாதீங்க. சோர்ஸஸ லிமிட்டடா வச்சுக்கோங்க. ஏன்னா கடைசி நேரத்துல உங்களால ரிவிஷன் பண்ண முடியாது. நீங்க படிச்சுட்டே இருப்பீங்க. ரிவிஷன் பண்ணவே முடியாது கடைசி வரையும். நீங்க அதுக்கு அடுத்த சோர்ஸ், அதுக்கு அடுத்த மெட்டீரியல், அதுக்கு அடுத்த மெட்டீரியல்னு போயிட்டே இருப்பீங்களே தவிர, நீங்க அத ரிவைஸ் பண்ணியிருக்க மாட்டீங்க. கடைசி வரையும் அது உங்க மண்டையிலயே நின்றுருக்காது. ஸோ வந்து சோர்ஸஸ வந்து லிமிட்டடா வச்சுக்கோங்க. ரொம்ப அதிகமா சோர்ஸஸ வச்சுக்கிட்டாலும், அது வந்து இவ்ளோ படிக்கணுமே, அவ்ளோ படிக்கணும்னு ப்ரெஷர கிரியேட் பண்ணும். ஸோ அது வந்து ரொம்ப ஒரு இன்னும் இவ்ளோ இருக்கு, அவ்ளோ இருக்குன்னு சொல்லிட்டு ப்ரெஷரா இருக்கும். ஸோ இவ்ளோ தான் நான் படிக்க போறேன். இந்தந்த புக்கு தான் நான் படிக்க போறேன். அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே நீங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டு, அது வந்து ஒரு சைடு எடுத்து வச்சுருங்க. அத மட்டும் படிங்க. ஸோ நெக்ஸ்ட் எது எது செய்யணும், எது எது செய்யக்கூடாது அப்படின்றது. எது எது செய்யணும்னா, நீங்க வந்து தொடர்ந்து படிக்கணும். டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. டிஸ்ட்ராக்ட் ஆகக்கூடாது. நம்ம உள்ள வந்து படிக்கிறோம்னு நம்ம உட்காந்துட்டோம்னா, திடீர்னு ஏதாவது ஒரு டிஸ்ட்ராக்ஷன் வரும். அதுக்கு நீங்க வந்து உடனே ஜம்ப் ஆயிறக்கூடாது. டிஸ்ட்ராக்ஷன நீங்க ஓவர் கம் பண்ணணும். என்னதான் வந்தாலும் நீங்க அதுக்கு மைண்டே போக்கூடாது. அப்பதான் நீங்க வந்து அந்த படிக்கிறது ஃப்ளோ இருந்துட்டே இருக்கும். கன்டினியூட்டி இருக்கும். இல்லன்னா அது வந்து டிஸ்ட்ராக்ட் ஆயிட்டீங்கன்னா, திருப்புன வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க ஃபர்ஸ்ட்லேருந்து பார்க்குற மாரி இருக்கும். ஸோ டிஸ்ட்ராக்ட் ஆகாம படிக்கணும். அது அது ஃபர்ஸ்ட் விஷயம். நெக்ஸ்ட் வந்து எது எது செய்யக்கூடாது அப்படின்னா, நெறைய பேட் திங்ஸ் இருக்கும். படிக்கிறத டிஸ்டர்ப் பண்ணக்கூடிய நெறைய பேட் திங்ஸ் இருக்கும். அது எதுவுமே செய்யக்கூடாது. அது செஞ்சீங்கன்னா, உங்களுக்கு வந்து டைம் வந்து வேஸ்ட் ஆயிடும். அதுக்கப்புறம் டைம் டைம் வேஸ்ட் ஆச்சுன்னா என்ன பண்றது? அப்புறம் நீங்க ஒரு ஷெட்யூல் போட்டிருப்பீங்க. இத்தன பாடம் முடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஷெட்யூல் போட்டிருக்கீங்க. அந்த ஷெட்யூல் நீங்க முடிச்சிருக்கவே மாட்டீங்க. அந்த டைம் நீங்க அதுக்குண்டான டைம் வச்சு தான் நீங்க ஷெட்யூல் போட்டிருப்பீங்க. அந்த டைம்ல நீங்க வேற ஏதோ செஞ்சு அத நீங்க வேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா, அந்த ஷெட்யூல கம்ப்ளீட் பண்ணியிருக்க மாட்டீங்க. ஒரு ஃபுல்ஃபில்னஸே இருக்காது. கடைசில அது வந்து அப்படியே கேரி ஃபார்வர்ட் ஆயிட்டே வந்து வந்து பெரிய ஒரு அமௌண்ட்டா வந்து நிக்கும். அப்போ வந்து நீங்க கடைசி நேரத்துல ரிவிஷன் பண்றதுக்கும், அத கம்ப்ளீட் பண்றதுக்கும் நெறைய காம்ப்ளிகேட்டட் ஆயிடும். எது எது செய்யக்கூடாது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். நம்ம செய்யறத கரெக்ட்டா செஞ்சுட்டு, எது எது செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அத நம்ம ஓவர் கம் பண்ணாலே போதும். நீங்க போட்ட ஷெட்யூல முடிச்சிடலாம். நெக்ஸ்ட் டைம் வேஸ்ட். அங்க சுத்தி, இங்க சுத்தி எல்லா இடத்துலயும் நான் டைம் வேஸ்ட்ட தான் சொல்றேன். டைம் வேஸ்ட் பண்ணவே கூடாது. இதுக்கு முன்னாடி வர பாயிண்ட்ஸ்ல எல்லாத்துலயுமே டைம் இன்க்ளூட் ஆயிருக்கும். ஏன்னா, அந்த டைம் டிபெண்ட் பண்ணி தான் நம்ம ஒரு ஷெட்யூலா இருக்கட்டும், ஒரு ஒரு விஷயத்தையே நம்ம டைம் டிபெண்ட் பண்ணி தான் போடுவோம். எ ஒரு இடத்துக்கு போணும்னாலும் சரி, அங்கருந்து வர்றதுனாலும் சரி, நீங்க வந்து ஒரு டிக்கெட் புக் பண்றதா இருந்தாலும் சரி, நீங்க டைம் வச்சு தான் போடுவீங்க. அந்த டைம் நீங்க இப்போ ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணியிருக்கீங்க. அந்த டைம்க்கு நீங்க ஒரு 1 நிமிஷம் லேட் பண்ணி போனா கூட அந்த ட்ரெயின் போயிடும். ஸோ வந்து டைம்ன்றது ரொம்ப முக்கியம். ரீல்ஸ் பார்க்கறது, ஷார்ட்ஸ் பார்க்கறது, அப்புறம் அங்க ஃபங்ஷனு சும்மா சும்மா ஃபங்ஷனுக்கு போறது. ஃபங்ஷனுக்கு போனீங்கன்னா, ரீல்ஸ் பார்க்கறத விட ஒரு 1/2 அன் ஹவர், 1 ஹவர்ல நீங்க வெளிய வந்துருவீங்க. ஆனா ஃபங்ஷனுக்கு போனீங்கன்னா, அந்த டே ஃபுல்லாவே வேஸ்ட் ஆயிடும். ரொம்ப முக்கியமான ஃபங்ஷனா, ரொம்ப க்ளோஸ் ரிலேட்டிவா, அதுக்கு மட்டும் போங்க. முடிஞ்ச வரைக்கும் தவிர்க்க பாருங்க. இது என்னோட பழைய ஷெட்யூலு. நான் பிலிம்ஸ்க்கு போட்ட ஷெட்யூலு. அதுக்கு முன்னாடி நான் ஸ்கூல் புக்ஸ் எல்லாம் படிச்சு முடிச்சிருந்தேன். நான் அதுக்கு முன்னாடி ஷெட்யூல் போட்டு படிச்சு முடிச்சிருந்தேன். நான் இதே ஷெட்யூல் தான் அதுக்கும் இருந்துச்சு. ஒரு ஹிஸ்ட்ரிக்குன்னா 10 டேஸு, ஐஎன்எம்க்கு 10 டேஸு அப்படிதான் குடுத்துருந்தேன் நானு. ஹிஸ்ட்ரினா 6 டூ 12 எங்கெங்க ஹிஸ்ட்ரி வருதோ பாடத்தெல்லாம் நான் படிச்சுருவேன். அந்த 10 நாளுக்குள்ள படிச்சுருவேன். நெக்ஸ்ட் 10 டேஸ்ல அந்த ஐஎன்எம்னா எங்கெங்க ஐஎன்எம் வருதோ அந்த ஐஎன்எம் பாடத்தெல்லாம் நான் படிச்சுருவேன். நான் வந்து கிளியர் பண்ணது வந்து ஸ்கூல் புக் தான் மேஜரா படிச்சு போயிருக்கேன். இது ஒரு விஷயம். நீங்க வந்து நெறைய மெட்டீரியல்ஸ் கேட்குறீங்க. எந்தெந்த மெட்டீரியல்ஸ் படிக்கலாம், எப்படி படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஸ்கூல் புக் மட்டும் தான் படிச்சு போயிருக்கேன். நான் அதிகமா நான் அவுட் சோர்ஸே நான் போல. ஏன்னா நான் கரண்ட் அஃபேர்க்கு மட்டும் தான் அவுட் சோர்ஸ் போயிருக்கேன். கரண்ட் அஃபேர் மட்டும் தான் டெய்லி நான் நோட்ஸ் எடுத்து படிச்சேன். பட் வந்து ஸ்கூல் புக்க தாண்டி வெளிய கன்டென்ட்க்கு நான் கிடையாது. பிலிம்ஸ பொறுத்தவரைக்கும் நான் ஸ்கூல் புக் 6 டூ 12 ஏ டூ இசட் எல்லா பாடத்தையும் நான் படிச்சிருக்கேன். ஸோ பிலிம்ஸ் முடிஞ்சு மெயின்ஸ் வந்துச்சு. மெயின்ஸ் அப்பதான் என்னன்னா, எய்ம்டிஎன் சேனல் நான் ஃபாலோ பண்ணேன். மிஷன் 18 ஒரு கோர்ஸ் போட்டாங்க. ஃபுல்லா வீடியோ தான். ஒரு நாளைக்கு 3 வீடியோ போடுவாங்க. நம்ம அத ஃபாலோ பண்றதுக்கே கரெக்ட்டா டைம் சரியா போயிடும். அதுக்கு மேல அவங்க குடுக்குறது நோட்ஸ் அதெல்லாம் நம்ம ஸ்கூல் புக் தான் மேஜரா நடத்துவாங்க அதுலயுமே. ஸ்கூல் புக் நடத்திட்டு எக்ஸ்ட்ரா கன்டென்ட் இருந்துச்சுன்னா சொல்லுவாங்க. அத வந்து நான் சைட்ல எழுதி வச்சுப்பேன். ஸோ வந்து எனக்கு அந்த இடத்துலயே எல்லாமே அடங்கிரும்.
ஸோ அதிகமா நான் வெளியே போனது எங்கன்னா, கரண்ட் அஃபேர்க்கு மட்டும் தான். நான் கரண்ட் அஃபேர் மட்டும் டெய்லி நோட்ஸ் எடுத்து நான் படிச்சேன் அத. கரண்ட் அஃபேர் ரொம்ப முக்கியம். நீங்களும் அத டெய்லி நோட்ஸ் எடுத்து படிக்க பாருங்க. ஏன்னா கரண்ட் அஃபேர்ல நீங்க ஸ்ட்ராங் ஆனீங்கன்னா, ஜிஎஸ் நீங்க ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிடலாம். கரண்ட் அஃபேர் படிச்சவங்களுக்கு தெரியும். கரண்ட் அஃபேர் நம்ம ஸ்ட்ராங் ஆனோம்னா, ஜிஎஸும் நல்லா ஸ்ட்ராங் ஆயிடுவோம். ஸோ வந்து ஜிஎஸ்க்கு இம்பார்ட்டன்ட் குடுங்க. அதுக்கு ஈக்குவலா கரண்ட் அஃபேர்ஸ்க்கு இம்பார்ட்டன்ட் குடுங்க. தமிழ் வந்து இப்போ கொஸ்டின்லாம் ரொம்ப டஃப்பா கேட்டுருக்கான். ஸோ வந்து தமிழ நம்ப முடியாது. ஜிஎஸ்க்கும், கரண்ட் அஃபேர்ஸ்க்கும், மேத்ஸ் இது 3 சப்ஜெக்ட்டுக்கும் இம்பார்ட்டன்ஸ் குடுத்து படிங்க. நெக்ஸ்ட் வந்து அதே மாரி தான். பாலிட்டிக்கு 10 நாளு, அப்புறம் ஜியோகிராஃபிக்கு 10 நாளு, எக்கனாமிக்ஸ்க்கு 10 நாளு, சயின்ஸுக்கு வந்து 10 நாளு. ஸோ யூனிட் 8, யூனிட் 9க்கு 10 நாளு. எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் நான் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் குடுத்து தான் படிச்சேன். இந்த சப்ஜெக்ட் விடணும், இந்த சப்ஜெக்ட் படிக்கணும் அப்டின்னலாம் கிடையாது. எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் நான் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் குடுத்து படிச்சேன். ஸோ வந்து ஒரு சப்ஜெக்ட்ல இப்போ வந்து நம்ம சயின்ஸ விட்டுட்டோம்னா, அதுல ஈஸியா கொஸ்டின் கேட்டாங்கன்னா, ஸோ வந்து நம்மளால பண்ண முடியாது. ஸோ சும்மா ஓரலா பார்த்துட்டு போயிடலாம். ரொம்ப இம்பார்ட்டன்ட் லெசன் மட்டும் தான். எல்லா லெசனும் படிக்கணும்னு வந்து அவசியம் கிடையாது. இந்தந்த கொஸ்டின் நீங்க ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ எடுத்து பார்த்தீங்கன்னா, இந்தந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்கப்பா, இந்தந்த பாடத்துல இருந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து ஒரு கிளாரிட்டி கிடைச்சிடும். ஸோ அந்தந்த பாடத்த மட்டும் சும்மா ஓரலா படிச்சுட்டு போட்டா, அதுல சிம்பிளா கொஸ்டின் கேட்டா நம்ம போட்டுடலாம்ல. மேக்ஸையும் டெய்லி பிராக்டிஸ் பண்ணிட்டே இருப்பேன். மேக்ஸ் வந்து டெய்லி 2 ஹவர்ஸ், 3 ஹவர்ஸ் பிராக்டிஸ் இருக்கும். ஜிஎஸ்க்கு தான் நான் அதிகமா இம்பார்ட்டன்ட் குடுத்தேன். ஜிஎஸ் ரொம்ப அதிகமா நான் அதிகமா படிச்ச டைம் எதுக்கு நான் ஸ்பெண்ட் பண்ணேன்னா, ஜிஎஸ்க்கு தான். இந்த ஷெட்யூல் வந்து எக்ஸாம் முன்னாடி 15 நாளுக்கு முன்னாடி போட வேண்டிய ஷெட்யூல். இது வந்து எப்படி சொல்லலாம், மந்த்லி ஷெட்யூல்னு வச்சுக்கலாம், பீரியட் ஷெட்யூல் அப்படி கூட வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து டே ஷெட்யூல். நான் டே ஷெட்யூல் எப்படி போட்டேன் அப்படின்றத பார்க்கலாம். இதுதான் என்னோட டே ஷெட்யூல். நான் வந்து ரொம்ப இயர்லி ரைஸ் எல்லாம் கிடையாது. நான் லேட்டா தான் எழுவேன். ஸோ காலையில என்னோட ஷெட்யூலே வந்து ஸ்டார்ட் ஆகுறது எப்பன்னு பார்த்தீங்கன்னா, காலையில 7 மணிக்கு தான் ஸ்டார்ட் ஆகும். நைட்டு 11 மணிக்கு முடியும். வந்து நைட்டு ரொம்ப நேரம்னு கிடையாது. ரொம்ப லிமிட்டட்னும் கிடையாது. நைட்டு உண்டான டைம நான் வந்து தூங்குறதுக்கு யூஸ் பண்ணிப்பேன். ஒரு சிலர் வந்து காலையில எழுந்து படிச்சா தான் அவங்களுக்கு வந்து புரியும். சீக்கிரம் மெமரி ஆகும் அப்படின்றவங்க காலைல எழுந்து படிப்பாங்க. ஸோ எனக்கு அப்படி கிடையாது. காலையில இருந்து படிச்சா எனக்கு தூக்கம் தான் வரும். ஸோ வந்து நைட் ஃபுல்லா நான் அந்த தூங்க வேண்டிய நேரத்த கரெக்ட்டா ஃபில் பண்ணுவேன். மதிய நேரத்துல தூங்க மாட்டேன். மதிய நேரத்துல எனக்கு தூக்கம் வராது. வந்து இதுதான். 7 மணிக்கு என்னோட ஷெட்யூல் ஸ்டார்ட் ஆகும். 7 டூ 9 ஜிஎஸ் இது பார்த்தீங்கனாலே தெரியும். 9 டூ 10 பிரேக்ஃபாஸ்ட்டு. நெக்ஸ்ட் வந்து 10 டூ 12 மேத்ஸு. இது வந்து ரீசனிங்னு போட்டிருக்கேன். இது வந்து மெயின்ஸுக்கு போட்ட ஷெட்யூல். மெயின்ஸ் டே ஷெட்யூல் இது. குரூப் 2A மெயின்ஸ்க்கு உண்டான டே ஷெட்யூல் இது. 12 டூ 1 வந்து தமிழ். ஸோ தமிழ் வந்து 60 கொஸ்டின் இருந்துச்சு இல்லையா அந்த எக்ஸாமில். ஸோ இப்போ தான் தமிழ் எடுத்துட்டாங்க. லாங்குவேஜே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டாங்க. ஸோ 1 டூ 2 லஞ்சு, 2 டூ 3 தமிழ், 3 டூ 5 வந்து ஜிஎஸ், 5 டூ 6 கரண்ட் அஃபேர்ஸ். கரண்ட் அஃபேர்ஸ் டெய்லி என்னோட ஷெட்யூல் இருக்கும், மிஸ் ஆகாது. 6 டூ 8 வந்து ரீசனிங்கு, அகைன் ரீசனிங்கு. 8 டூ 9 வந்து டின்னர் நைட்டு சாப்பாடு. 9 டூ 10 ஜிஎஸ், 10 டூ 11 வந்து அது ஜிஎஸ். இப்போ வந்து அதுக்குள்ள நான் சப்ஜெக்ட் ஷஃபில் பண்ணிப்பேன். அதனால தான் அதை தனியாக பிரித்து போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து இந்த டோட்டலாக ஒரு நாளைக்கு நான் எவ்வளோ இந்த ஷெட்யூலில் வந்து போட்டிருக்கேன்னா, ஷெட்யூலில் கவர் பண்ணுற ஹவர்ஸ் வந்து 15 மணி நேரம். இந்த 15 மணி நேரத்தை தான் நான் பயன்படுத்த போகிறேன். இதுக்குள்ளே தான் என்னோட சாப்பிட வேண்டிய நேரமாக இருக்கட்டும், தமிழ் படிக்க வேண்டிய நேரமாக இருக்கட்டும், ஜிஎஸ் படிக்க வேண்டிய நேரம் எதாக இருக்கட்டும், எல்லாம் இந்த 15 மணி நேரம் நான் யூஸ் பண்ணக்கூடிய டைம். நெக்ஸ்ட் வந்து நம்ம என்னோட மெயின்ஸ் குரூப் 2A மெயின்ஸ்க்கு உண்டான அந்த மந்த் ஷெட்யூல் பார்க்கலாம். இதுதான் குரூப் 2A மெயின்ஸ்க்கு உண்டான மந்த் ஷெட்யூலு. டாபிக் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. டிசம்பரில் தான் ரிசல்ட் வந்துச்சு எங்களுக்கு. டிசம்பரில் ரிசல்ட் வந்து நவம்பர்லேயே என்னோட ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். டென்டேட்டிவ் எல்லாம் செக் பண்ணதை வச்சு பார்த்தா ஓரளவுக்கு ரீச் ஆச்சு. ஒரு 150 ஆஸ் பர் டென்டேட்டிவ்க்கு வந்துச்சு. ஸோ ஒரு 20 கொஸ்டின் சம்திங் சேலஞ்ச் பண்ணேன். ஸோ கண்டிப்பாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு பூஸ்ட் பண்ணாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம். ஸோ வந்து மெயின்ஸுக்கு வந்து நான் நவம்பரில் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எம்டிஎன்னுமே அந்த மிஷின் ஐடி வந்து வீடியோஸ் போட ஆரம்பித்தாங்க. ஸோ வந்து எனக்கு அப்படியே ஃபாலோ பண்ணுறதுக்கும் உடனே போட்டதுனால பிக்கப் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. என்னோட சக்ஸஸ்க்கு ஒரு பார்ட் என்னென்னா, எம்டிஎன் தான் ரொம்ப முக்கியமான பார்ட்டு. எம்டிஎன் தான். ஸோ எம்டிஎனில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய வீடியோஸ் குரூப் 4, குரூப் 1, குரூப் 2 எல்லாத்துக்கும் உண்டான வீடியோஸும், எல்லா சப்ஜெக்ட்டுக்கு உண்டான வீடியோஸும் எல்லாமே இருக்குது. நீங்கள் எங்கேயுமே
சோர்ஸ் தேடி போகவே தேவையில்ல. அவங்களே எல்லாமே கன்சாலிடேட் பண்ணி எல்லாம் வீடியோ போட்டிருக்காங்க. ஸோ வந்து நீங்கள் எம்டிஎன்னே ஃபாலோ பண்ணலாம். கரண்ட் அஃபேர்ஸ்க்குமே வீடியோ போட்டிருக்காங்க. வந்து ஷெட்யூல் பார்க்கலாம். டிசம்பரில் வந்து அந்த மினி மினி கேலண்டர் மாதிரி போட்டுட்டேன். டிசம்பர், ஜனவரி, 2025 ஜனவரி, ஃபெப்ரவரியில் தான் எங்களுக்கு எக்ஸாமு. February 8 அன்னைக்கு குரூப் 2A மெயின்ஸு, 23 அன்னைக்கு குரூப் 2 மெயின்ஸு. நான் 2 மெயின்ஸுமே எழுதுனேன். குரூப் 2A மெயின்ஸில் வந்து நல்ல மார்க் வந்துச்சு. ஸோ போஸ்டிங் கிடைக்கணும்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. குரூப் 2 மெயின்ஸ் வந்து எனக்கு ஆன்லைன் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் மாதிரி வந்துச்சு. பட் ஒரு ஷார்ட் லிஸ்ட் ஆயிடுச்சு. அந்த 1.5 ரேஷியோன்றது 1.25 ரேஷியோ சம்திங் குறைச்சாங்க. ஸோ அதில் வந்து ஃபிசிக்கல் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு என்னால் போக முடியல. ஸோ ஆன்லைன் வெரிஃபிகேஷன் வரையும் வந்துச்சு. இன்னொரு 10 மார்க் போட்டிருந்தா மேபி குரூப் 2லேயே கிடச்சிருக்கலாம். டிசிடிஓ சம்திங் கிடச்சிருக்கலாம். இப்போ வந்து February 8 அன்னைக்கு வந்து குரூப் 2A மெயின்ஸ் நடந்துச்சு. மதியம் காலையில் வந்து OMR அந்த 2A கொண்டான OMR நடந்துச்சு. மதியம் வந்து தமிழ் நடந்துச்சு எக்ஸாமு. தமிழ் எலிஜிபிலிட்டி, ரெண்டுத்துக்குமே எலிஜிபிலிட்டி உண்டு. தமிழ் எலிஜிபிலிட்டி. நெக்ஸ்ட் வந்து 23ஆம் தேதி காலையில குரூப் 2 மெயின்ஸ் எழுதிட்டோம். குரூப் 2A மெயின்ஸ் வந்து எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையுமே சென்டர் போட்டிருந்தாங்க. குரூப் 2 மெயின்ஸ்க்கு வந்து சில டிஸ்ட்ரிக்ட்ல மட்டும் தான் சென்டர் போட்டிருந்தாங்க. நான் கோயம்புத்தூர்ல போய் எழுதுனேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இது குரூப் 2A மெயின்ஸ்க்கு உண்டான இது வந்து ரிவைஸ்டு ஷெட்யூல். முன்ன பார்த்துருப்பீங்க. அதோட ரிவைஸ்டு ஷெட்யூல் வீடியோ இதில் என்ன மெயினாக வீடியோன்னு போட்டிருப்பேன். ஏன்னா வீடியோ பேஸில் தானே மிஷன் 80 வீடியோ போட்டாங்க. ஸோ அதை தான் அதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். அதுக்கு முன்னே போட்ட ஷெட்யூல் வந்து நானும் ஓனாக படிக்கிறது அப்படின்னு சொல்கிற மாதிரி முன்னாடி இருந்த ஷெட்யூலில் காட்டினேன். இதில் வந்து வீடியோ பார்த்து படிக்கிறது அந்த 8 மணி நேரம், ஜிஎஸ்க்கு 8 மணி நேரம், 4 ஹவர்ஸ் வந்து ரீசனிங்க்கு, மொத்தமாக 17 ஹவர்ஸ் படிக்கிறதுக்கு உண்டான டைம் 17 மணி நேரம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் அது வந்து யூஸும் பண்ணிக்கிட்டேன். ஓகே, மேலே பார்த்தது இன்புட், நம்ம என்ன கொடுத்தோம் அப்படின்றது. அவுட்புட் என்ன கிடைச்சிருக்குன்னு பார்ப்போமா. குரூப் 2ல ரிசல்ட் வந்து எவ்வளோ மார்க்னு பார்த்தீங்கன்னா, டிஸ்கிரிப்டிவ் டைப். அது நம்ம எழுதணும், பேராவாக நம்ம எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து 300 மார்க்குக்கு அது 10 மார்க்கு 15 மார்க் அப்படி இருக்கும். அது வந்து என்னோட மார்க் எவ்வளோன்னா 144.5. ஓவரால் ரேங்க் வந்து 1710. கம்யூனல் ரேங்க் வந்து 484. ஸோ குரூப் 2A தான் நல்ல ஒரு ரேங்க் வந்தது. மார்க் வந்து 231 கால்குலேட் பண்ணாங்க. 154 கொஸ்டின் போட்டிருப்பேன். ஓவரால் ரேங்க் வந்து 534. கம்யூனல் ரேங்க் 119. இது OMR பேஸ் தான். தமிழ் எலிஜிபிலிட்டி 83.5 மார்க்ஸ் உள்ளது. அது டிஸ்கிரிப்டிவ் தான். ஸோ இதுதான் என்னோட இன்புட்டுக்கு உண்டான அவுட்புட். வீடியோ எண்டுக்கு வந்தாச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் என்னோட ஸ்டடி ஸ்ட்ராட்டஜி, ஸ்டடி பிளான். இப்படி தான் நான் பிளான் பண்ணி படித்தேன். ஸோ வந்து உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அவுட்புட்டுக்கு உண்டான ரிசல்ட் இது, இந்த பிக்கில் காட்டுறது. அவுட்புட் நம்ம இன்புட் கொடுத்தோம், அதுக்கேற்ற அவுட்புட் கிடைச்சது. அதுக்கு உண்டான ரிசல்ட் அந்த டிஎன்பிசி வால் முன்னாடி நின்று ஃபோட்டோ பிடிக்கிறது தான். அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் கேட்ட கேள்விக்கு உண்டான பதில் சொல்லியாச்சு. இந்த வீடியோ ஃபுல்லாக நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஒரு கிளாரிட்டி கிடச்சிருக்கும். ஷெட்யூல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதை ஃபாலோ பண்ணுங்கள். ஒரு சிலர் கேட்பீங்க, இப்போ வந்து ஒரே சப்ஜெக்ட் எப்படி 10 நாள் படிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் ஒரு சிலர் வந்து என்ன நினைப்பாங்கன்னா, ஒரு கண்டினியூட்டி, ஒரு ஃப்ளோ அப்படி எதிர்பார்ப்பாங்க. ஸோ நான் அந்த மாதிரி தான். ஒரு சப்ஜெக்ட் எடுத்துட்டோம்னா, ஹிஸ்ட்ரி எடுத்துட்டோம்னா ஃபுல் ஹிஸ்ட்ரியும் நம்ம முடிச்சிடணும் அப்படின்னு நான் எதிர்பார்ப்பேன். ஒரு சிலர் வந்து மிங்கிள் பண்ணி படித்தா தான் அவங்களுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அதாவது அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். மிங்கிள் பண்ணி படித்தா தான் அவங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஒன்றே தொடர்ந்து படித்தா வந்து எதுவும் ஒரு மாதிரி இருக்கும். ஸோ அவங்க வந்து அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஷெட்யூல் போட்டுக்கலாம். இது என்னோட ஷெட்யூல். உங்களுக்கு வந்து இது பிடிச்சிருந்தா இதே மாதிரி கூட நீங்கள் ஷெட்யூல் போட்டு இதை ஃபாலோ பண்ணிக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கூட மாற்றி ஷெட்யூல் போட்டு படிச்சுக்கலாம். ஷெட்யூல்ன்றது ரொம்ப முக்கியம். ஷெட்யூல் இல்லாமல் நான் வந்து நம்மளோட அந்த ஒரு ஸ்டேஜை கம்ப்ளீட்டே பண்ண முடியாது. ஒரு நம்ம ஷெட்யூல் போடாமல் படித்தோன்னா 100%ல் ஒரு 40% கூட படிக்க மாட்டோம். ஷெட்யூல் போட்டு படித்தோம்னா ஒரு 100%ல் 80%ஆவது முடிப்போம். ஃபுல்ஃபில்லாக பண்ண முடியாது, பட் ஒரு 80%ஆவது முடிப்போம். ஸோ வந்து ஷெட்யூல் போட்டு படிங்க. அதுதான் இந்த வீடியோ ஃபுல்லாக ஷெட்யூலை பற்றி தான் சொல்லியிருப்பேன். என்னோட ஷெட்யூல் பற்றி தான் ஃபுல்லாக சொல்லியிருப்பேன். ஸோ வந்து லாஸ்ட்டாக என்னென்னா, கன்சிஸ்டன்சி, டிஸ்ட்ராக்ஷன் இருக்கக்கூடாது, கன்சிஸ்டன்சி இருக்கணும், ஷெட்யூல் கண்டிப்பாக போடணும், சோர்ஸ் வந்து லிமிட்டடாக இருக்கணும்,
டெய்லி அப்டேட் ஆகிட்டே இருக்கணும். இது இருந்தாலே போதும், கண்டிப்பாக நீங்கள் வந்து கிளியர் பண்ணிடலாம். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ தான் நான் ஒரு வீடியோவாக இதுக்கு மேலே தான் லாங் வீடியோ வந்து போட ஆரம்பிப்பேன். ஸோ வந்து டெய்லி ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது டிஎன்பிசி ஆஸ்பிரண்ட்ஸாக இருந்தால் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் எப்படி ஒரு ஷெடியூல் எப்படி போடுறது அப்படின்னு சொல்லிட்டு கிளாரிட்டி இல்லாமல் இருக்கலாம், அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை வந்து கிளிக் பண்ணி ஆலில் வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு ரீச் ஆகும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.